ஓம் நம சிவாய. தெய்வத்தின் குரல் முதல் பகுதி, ஆலயமும் தெய்வீக கலைகளும் என்ற தலைப்பில் மகாபெரிவா அருளிய உரை. 2000 வருஷங்களுக்கு முன் இந்தியாவுக்கு வந்த மெகஸ்தனிஸ் அப்போது நம் ஜனங்கள் எவ்வளவு சத்துக்களாக வாழ்ந்தார்கள் என்பதை கூறியிருக்கிறான். இந்திய மக்களுக்கு பொய்யே சொல்லத் தெரியாது, தெருவில் போட்டு கிடைக்கிற பணத்தை கூட எடுத்துச் செல்ல மாட்டார்கள் என்றெல்லாம் மெகஸ்தனிஸ் சொல்லியிருக்கிறான். அந்த காலத்து ஜனங்களின் மனசு மாதிரியே இப்போதும் இருக்கக்கூடாது என்று ஆசையாக இருக்கிறது. அன்றைக்கு அவர்கள் அவ்வளவு உயர்வாக இருந்ததற்கு காரணம் என்ன? இன்று நாம் இவ்வளவு தாழ்ந்து போய்விட்டதற்கு காரணம் என்ன? அந்தந்த காலத்தின் சூழ்நிலையே அந்தந்த மனப்பான்மைக்கும் காரணமாக இருக்கிறது. பழங்காலத்தில் பொதுஜனங்கள் எல்லோரும் கோயிலுக்கு போனார்கள். அங்கே அவர்களுக்கு நல்வழி கூறுவதற்காக மகாபாரதம் முதலிய சத்கதைகள் நடைபெற்றன. இதற்காகவே இராஜாங்கத்தில் மானியம் தரப்பட்டு வந்தது. நாடகம், கூத்து எல்லாம் கூட தெய்வ சம்பந்தமாகவே இருந்தன. தங்கள் தொழிலை செய்வது, ஆலய தரிசனம், சத்கதை சிரவணம் இவற்றுக்கே மக்களின் பொழுது சரியாக இருந்தது. இதனால் யோக்கியர்களாகவே இருந்தார்கள். இப்போது ஜனங்களை கவர்ந்து இழுப்பதற்கு என்னென்னவோ ஆபத்துக்கள் எல்லாம் வந்துவிட்டன. தர்மத்துக்கு விரோதமான படக்காட்சிகள், கதை புஸ்தகங்கள் எல்லாம் அதிகமாகிவிட்டன. ஜனங்கள் இதற்கிடையில் தத்தளித்து கொண்டிருக்கும்போது பலவிதமான அரசியல் கட்சிகள் வேறு அவர்கள் புத்தியை கலக்கி கொண்டிருக்கின்றன. எங்கேயும் சஞ்சலம், அதிருப்தி, யோகியதை குறைவு, லஞ்சம் இவை அதிகரித்து விட்டன. பழைய காலத்தில் ராஜாவின் மானியத்துடன் பாரதம் முதலான சத்கதை நடந்தபோது தலைமுறை தத்துவமாக அது செழித்து வளர்ந்தது. இப்போது ஹரிகதை, உபன்யாசம் செய்கிறவர்கள் தங்கள் தலைமுறையோடு அது போகட்டும் என்று நினைக்கிறார்கள். அதேபோல் அர்ச்சகர்கள் தங்கள் தலைமுறையோடு அர்ச்சனை தொழில் போகட்டும் என்று எண்ணுகிறார்கள். முன்பு அரசர்கள் தெய்வ பக்தியை வளர்த்து எங்கு பார்த்தாலும் சாஸ்திரோக்தமாக ஆலயங்கள் கட்டியதால் ஆகம சாஸ்திர வித்வான்கள், சிற்பிகள், ஸ்தபதிகள் ஆகியோர் வம்சாவளியாக சுபிட்சமாக வாழ்ந்தனர். இன்றைய சூழ்நிலையிலேயோ இவர்கள் யாவரும் தங்களோடு இந்த தொழில் தொலையட்டும் என்று நினைக்கும்படியாகிவிட்டது. ஈஸ்வர சம்பந்தத்துடனேயே 1000 கால பயிராக வளர்ந்த நாட்டுக்கலைகளும் இப்போது மங்குகின்றன. திரௌபதி அம்மன் கோயிலில் உடுக்கடித்த பாரதம் சொல்கிறவன், கரகம் ஆடுகிறவன், ஹரிச்சந்திரன் கூத்து போடுபவன் எல்லோரும் அடுத்த தலைமுறையை இந்த தொழிலில் பழக்கவில்லை. நாட்டு கலைஞர்களுக்கு முன்பு ராஜாங்க மானியம் கிடைத்து வந்தது. இப்போது பழைய கிராம பண்பாடு, ஃபோக் கல்ச்சர் என்று பெரிதாக பேசினாலும் ஏதோ அவ்வப்போது மந்திரிமார்களே அந்த மாதிரி வேஷம் போட்டுக்கொண்டு கிராமிய நடனக்காரர்களோடு ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு பத்திரிகையில் பிரசுரமாகிறது தவிர இந்த கலைஞர்களுக்கு மானிய மாதிரி எதுவும் இல்லாமல் இந்த கலைகளும் நசுகின்றன. கோயில்களும் அவற்றைச் சேர்ந்த இந்த கலைகளும் ஓங்கி வளர்ந்த நாளில் தேசம் எப்படி இருந்தது என்று மெகஸ்தனிஸ் சர்டிஃபிகேட் கொடுத்திருக்கிறான். இவை எல்லாம் மங்கி போயிருக்கிற இன்றைக்கு தேசம் எப்படி இருக்கிறது என்பதையோ பிரத்யட்சமாகவே பார்க்கிறோம். எங்கே பார்த்தாலும் பொய்யும் சஞ்சலமும் கலப்படமும் அதர்மமும் மிகுந்துவிட்டன. இவை நிவர்த்தியாக வழி ஒன்றுதான். பழைய காலத்தைப் போல கோயில்களை சமூக வாழ்வின் மத்திய ஸ்தானமாக்கி விட வேண்டும். அன்று போல் இப்போதும் தெய்வ சம்பந்தமான பழங்கலைகள் வளர்க்க வேண்டும். க்ஷேத்திரங்களில் மகா புருஷர்கள் உண்டாக்கிய சாநித்தியத்தை மந்திரங்களாலும் ஆகம சாஸ்திர விதிகளாலும் ரட்சித்து வர வேண்டும். ஆலயங்களின் சாநித்தியம், அங்கு ஆகம சாஸ்திரமிருந்த ஸ்தபதிகள் மூலம் திருப்பணி, கோயிலில் எப்போதும் சத்கதாசிரவணம், கிராம தேவதை கோயில்களில் பூசாரியின் பாரத கதை இவற்றை ஏற்படுத்திவிட்டால் அர்ச்சகர்களுக்கும் சிற்பிகளுக்கும் மற்ற கலைஞர்களுக்கும் வாழ்வு தருவதோடு தேசத்துக்கே நல்ல வாழ்வு தந்ததாகும். நம் தேசம் ஒன்று நன்றாய் இருந்துவிட்டால் போதும், லோகம் முழுதும் அதனிடமிருந்து சகல க்ஷேமங்களையும் பெற்றுக்கொண்டுவிடும். ஓம் நம சிவாய. இத்துடன் இந்த அருளரை நிறைவுற்றது. அடுத்த பதிவில் ஆலயமும் ஆஸ்பத்திரியும் என்ற தலைப்பில் மகாபெரிவா அருளியதை பார்ப்போம். ஓம் நம சிவாய. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.